கோவை போத்தனூர் பகுதியில் உள்ள ஐஸ்கிரீம் கடையில் வாங்கிய ஐஸ்கிரீமில் உறைந்த நிலையில் ஈ ஆனது கிடந்துள்ளது. வாடிக்கையாளர் கடை உரிமையாளரிடம் கேட்டபோது தலைமை அலுவலகத்திற்கு மெயில் அனுப்ப கூறியுள்ளார். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம். கோவை கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் சிராஜ். இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று போத்தனூர் பகுதியில் உள்ள அருண் ஐஸ்கிரீம் கடையில் உறவினர்கள் பலருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கியதாகவும் அதில் ஒரு ஐஸ்கிரீமில் உறைந்த நிலையில் ஈ ஒன்று இருந்ததாகவும் இது குறித்து மீண்டும் அந்த கடைக்கு சென்று கேட்டுள்ளார். உடனடியாக அவர்கள் அலுவலகத்திற்கு மெயில் அனுப்பும்படி கூறியதாகவும் அதனைத் தொடர்ந்து மெயில் அனுப்பியும் எந்த பதிலும் தற்பொழுது வரை வரவில்லை என தெரிவித்த சிராஜ் இது குறித்து சம்பந்தப்பட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். காய்ச்சல் போன்ற பல்வேறு நோய்கள் பரவி வரும் நிலையில் இது போன்று ஈ இருந்தது, மேலும் நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறி அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிராஜ் தெரிவித்துள்ளார். ஞானசேகரன், விவரங்களுக்கு நன்றி.